Hi everyone. In this video, we will talk about inspection and quality control in manufacturing. So, in the video, thermographic non-destructive testing na enna அப்படின்றது பத்தியும் அந்த டெஸ்டிங் உடைய டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பத்தியும் thermographic non-destructive testing உடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்கா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். எக்ஸ்பிளேஷன் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் இஸ் த process of inspecting, testing or evaluating the material, components or assemblies for discontinuities or differences in characteristics without destroying the serviceability of a part or system. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டினுடைய ஃப்யூச்சர் யூஸ்ஃபுல்னஸ்க்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக அதனுடைய அப்ளிகேஷன் எதுக்காக நம்ம அதை உருவாக்கணுமோ அந்த பர்பஸ்க்காகவே அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த டைப் ஆஃப் டெஸ்டிங் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஒரு மெட்டீரியலை நம்ம எந்தவித டேமேஜஸும் ஏற்படுத்தாமல் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ தெர்மோகிராஃபிக் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் அப்படின்னாக்கா எக்ஸ்பிளேஷன் வந்து மெஷர்மெண்ட் ஆர் மேப்பிங் ஆஃப் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஸ் அ ஹீட் ஃப்ளோ த்ரூ அன் ஆப்ஜெக்ட். Thermal measurements involves making point measurement with a thermocouple. Thermographic non-destructive testing is also known as thermal inspection or thermography, thermal imaging, thermal wave imaging and infrared thermography testing. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டினுடைய மேற்பரப்பில் ஏற்படுத்தக்கூடிய அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வெப்பநிலை மாறுபாடுகள் அது மூலயமா நம்ம தெர்மோகப்பிள்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து தெர்மோகிராஃபிக் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். ஸோ இதை நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தெர்மல் இன்ஸ்பெக்ஷன், தெர்மோகிராஃபி, தெர்மல் இமேஜிங், தெர்மல் வேவ் இமேஜிங், இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி வேரியஸ் நேமில் வந்து இதை நம்ம வந்து அழைக்கிறோம். தமிழில் பார்த்தோம்னாக்கா ஒரு பொருளின் வழியே வெப்பம் பாயும் போது அதன் மேற்பரப்பு வெப்பநிலைகளை அளவிடுதல் அல்லது வரைபடமாக்குதல், வெப்ப அளவீடுகளில் ஒரு வெப்ப இணையை பயன்படுத்தி புள்ளி அளவீடுகளை மேற்கொள்வது, வெப்ப வரைவியல் அழிவற்ற சோதனையானது, வெப்ப ஆய்வு அல்லது வெப்ப வரைவியல், வெப்ப படிகமாக்கல், வெப்ப அலைப்படிகமாக்கல் மற்றும் அகசிவப்பு வெப்ப வரைவியல் சோதனை என்றும் அழைக்கப்படுகிறது. இதான் வந்து தெர்மோகிராஃபிக் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். எக்ஸ்பிளனேஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா தெர்மோகிராஃபிக் என்டி டெஸ்டிங் இஸ் நோன் அஸ் தெர்மல் இன்ஸ்பெக்ஷன் ஆர் தெர்மோகிராஃபி. ஸோ இது வந்து வேரியஸ் நேமில் வந்து நம்ம வந்து அழைக்கிறோம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை மிலிட்ரி பர்பஸிங் 1950 அண்ட் 1960 இந்த காலகட்டங்களில் மிலிட்ரி பர்பஸ்க்காக இது வந்து டெவலப் பண்ணப்பட்டது பை டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹச்சஸ் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹனிவெல். ஸோ இதுக்காக தான் வந்து இது வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இன்வால்வ்ஸ் த மெஷர்மெண்ட் ஆர் மேப்பிங் ஆஃப் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அஸ் ஹீட் ஃப்ளோ டு ஃப்ரம் த்ரூ அன் ஆப்ஜெக்ட். த சிம்பிளஸ்ட் தெர்மல் மெஷர்மெண்ட் இன்வால்வ்ஸ் மேக்கிங் எ பாயிண்ட் மெஷர்மெண்ட் வித் எ தெர்மோகப்பிள். ஸோ தெர்மோகப்பிளை யூஸ் பண்ணி ஒரு மெட்டீரியலுடைய மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை வச்சு நம்ம அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அனலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் தெர்மோகிராஃபிக் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்கா this is non-destructive testing method is used in locating the hot spots such as bearing, that is wearing out and starting to heat up due to an increase in friction. ஸோ இது வந்து இப்போ ஒரு பியரிங் செக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய வியர் அண்ட் டியர், ஸோ அதில் ஏற்படக்கூடிய அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் த இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி ஃபார் ஸ்பேஸ் ஷட்டில் மெயின்டெனன்ஸ். ஸோ ஸ்பேஸ் ஷட்டில் மெயின்டெனன்ஸ்க்கும் இதை வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி மூலயமா நம்ம ஸ்பேஸ் ஷட்டில், அதாவது ராக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் அது ரன் பண்ணும்போது இல்லை அது வந்து ஆப்ரேட் ஆகும்போது அது மேலே வந்து ஏற்படக்கூடிய காற்று மூலயமா ஏற்படக்கூடிய உராய்விசை மூலயமா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து சிமுலேட் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத இந்த தெர்மோகிராஃபி டயக்ராம் மூலயமா நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணி அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். இதான் வந்து தெர்மோகிராஃபிக் இன்ஸ்பெக்ஷனுடைய யூசஸ்.
So principle of thermography அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா principle of thermography is based on the physical phenomena that any body of a temperature above absolute zero emits the electromagnetic radiation. ஸோ அது வந்து ஜீரோவுக்கு மேலே எவ்வளோ டெம்பரேச்சர் போனாலும் அது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணும். ஸோ அந்த எமிட்டட் இன்ஃப்ராரெட் எனர்ஜி இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் டெம்பரேச்சர் and its relative efficiency is thermal radiation work as emissivity. So two dissimilar material possessing different thermophysical properties would produce two distinctive made thermal signatures that we related by the infrared sensors that is called the thermographic camera. ஸோ வந்து அந்த மெட்டீரியலில் அதனுடைய ஜீரோ டெம்பரேச்சர் லெவலுக்கு மேலே எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணும். ஸோ அப்படி எமிட் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து எமிசிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் தெர்மோகப்பிள் மூலயமா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் அந்த தெர்மோகிராஃபி மூலயமா அதனுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுவே வந்து ஒரே சிமிலராக இல்லாமல் ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்றப்போ அதுக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சாரை யூஸ் பண்ணி அது இன்ஃப்ராரெட் சென்சார் மூலயமா தெர்மோகிராஃபிக் கேமரா மூலயமாவும் நம்ம வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் வந்து வேவ் லென்த் ஆஃப் தெர்மல் ரேடியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் லென்த் வந்து மைக்ரோமீட்டரில் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து வேரியஸ் லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து காஸ்மிக் ரேஸு, அடுத்து வந்து காமா ரேஸு, எக்ஸ் ரேஸு, தெர்மல் ரேடியேஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அல்ட்ரா வயலட்டு, விசிபிள், இன்ஃப்ராரெட்னு சொல்லி 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ரேடியோ வேவ்ஸ் இருக்குது. ஸோ தெர்மோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு மெட்டீரியல் மேலே ஏற்படக்கூடிய அதனுடைய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மூலயமா அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து தெர்மோகிராஃபி. தெர்மோகிராஃபிக் கேமரா எடுத்துட்டோம்னாக்கா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்ஃப்ராரெட் கேமரா ஆர் தெர்மல் இமேஜிங் கேமரா அப்படின்னு சொல்லுவோம். The device is forms heat zone image using the infrared radiation similar to common camera to form image in the UV லைட். ஸோ யூவி லைட் மூலயமா நம்ம அதை கேப்சர் பண்ணுற இமேஜஸ் வந்து நமக்கு வந்து தெர்மல் இமேஜ் ஆர் தெர்மல் இமேஜிங் கேமரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இமேஜை வந்து தெர்மல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இமேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து கிடைக்கும். இன்ஸ்டீட் ஆஃப் த 400 to 700 நானோமீட்டர் ரேஞ்ச் ஆஃப் த விசிபிள் லைட் கேமரா இன்ஃப்ராரெட் ஆப்ரேட்டட் இன் வேவ் லென்த் 14,000 நானோமீட்டர். ஸோ இதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து 400லேருந்து 700 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 14,000 நானோமீட்டர் லெவலில் வந்து இந்த தெர்மோகிராஃபிக் கேமராவில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ தெர்மோகிராஃபிக் கேமரா கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துனாக்கா த ஃபோக்கஸிங் லென்ஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் கேமரா ஆர் நாட் மேட் ஆஃப் கிளாஸ் பிளாக்ஸ், லாங் வேவ் இன்ஃப்ராரெட் லைட். ஸோ ஸ்பெஷல் மெட்டீரியல் சச் அஸ் ஜெர்மானியம், sapphire crystals are used in this purpose. Germanium lenses are also quite fragile, so often have a hard coating to protect against the accidental contact. The highest cost of these special lenses is only reason why thermographic camera are so costly. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லென்சஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால தான் தெர்மோகிராஃபிக் கேமராவுடைய காஸ்ட்டுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம எதுக்காக அந்த காஸ்ட்லி லென்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டி கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்காக இதனுடைய ரேட்டுமே வந்து ஹையாக இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் தெர்மோகிராஃபிக் கேமரா எடுத்துட்டோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கூல்டு இன்ஃப்ராரெட் டிடெக்டர்ஸ், இன்னொன்று வந்து அன்கூல்டு இன்ஃப்ராரெட் டிடெக்டர்ஸ். கூல்டு அப்படின்றதுனாக்கா தே ஆர் டிப்பிக்கலி contained in a vacuum sealed case and cryogenically cooled. The cooling is necessary for the operation of a semiconductor material is used. இதில் வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைப்பிக்கல் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தோன்னாக்கா 4 Kelvin to just below the room temperature. ஸோ இதில் வந்து 4 கெல்வின்லேருந்து ரூம் டெம்பரேச்சர் வரைக்கும் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வந்து இதில் வந்து இருக்கும் கூல்டு இன்ஃப்ராரெட் டிடெக்டர். அன்கூல்டு இன்ஃப்ராரெட் டிடெக்டரில் வந்து அன்கூல்டு தெர்மல் கேமரா ஆர் யூஸ் எ
Sensor stabilize at a temperature close to ambient using small temperature control elements. So modern uncooled detectors use sensor that work by a change of resistance voltage current when heated by infrared radiation. They have low sensitivity that the cooled IR detector. ஸோ இது வந்து cooled IR detector விட sensitivity ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் தெர்மோகிராஃபிக் இன்ஸ்பெக்ஷன் எடுத்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி. அதை வந்து ரெண்டு டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று வந்து பேசிவ். ஆக்டிவ்னு எடுத்துட்டோம்னாக்கா மெக்கானிக்கல் இன்டர்னல் எக்ஸைட்டேஷன் அண்ட் ஆப்டிக்கல் எக்ஸ்டர்னல் எக்ஸைட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப் கேட்டகரியாக கிளாஸிஃபை ஆகும். இதில் மெக்கானிக்கல் இன்டர்னல் எக்ஸைட்டேஷன் வந்து வைப்ரோ தெர்மோகிராஃபி அப்படின்னும், வைப்ரோ தெர்மோகிராஃபியை வந்து பர்ஸ்ட் அண்ட் லாக்கின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக வைப்ரோ தெர்மோகிராஃபியை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதுவே வந்து ஆப்டிக்கல் எக்ஸ்டர்னல் எக்ஸைட்டேஷனை வந்து லாக்கிங் தெர்மோகிராஃபி அண்ட் பல்ஸ்டு தெர்மோகிராஃபின்னு சொல்லி ரெண்டு டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இதான் வந்து தெர்மோகிராஃபிக் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவ் தெர்மோகிராஃபி. An energy source is required to produce a thermal constant between the feature of interest and the background. So the active approach is adopted in many cases give that the inspected parts are usually in equilibrium with the surroundings. Example பார்த்தீங்கன்னா a specimen with internal flaws. இதான் வந்து active thermography. So energy sources in active thermography எடுத்துட்டோம்னாக்கா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி சோர்ஸ், இன்னொன்று வந்து இன்டர்னல் எனர்ஜி சோர்ஸ். A wide variety of energy sources can be used in the thermal contrast between defective and non-defective zone. External excitation அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா energy is delivered to the surface and then propagate through the material until it encounters a flaw. Example வந்து photographic flashes for heat pulsed stimulation, halogen lamps for periodic heating. ஸோ இதான் வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸைட்டேஷன். எக்ஸ்டர்னலி எக்ஸைட்டட் தெர்மோகிராஃபிக் மெத்தட் எடுத்துட்டோம்னாக்கா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பல்ஸ்டு தெர்மோகிராஃபி, இன்னொன்று வந்து லாக் இன் தெர்மோகிராஃபி. ஸோ இதில் வந்து பல்ஸ்டு தெர்மோகிராஃபி அப்படின்றப்போ இன் பிடி த ஸ்பெசிமன் சர்ஃபேஸ் இஸ் சப்மிட்டட் த்ரூ த ஹீட் பல்ஸ் யூசிங் ஏ ஹை பவர் சோர்ஸ் சச் எஸ் எ ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளாஷ். ஸோ இதில் வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளாஷ் இருக்குது. ஏ ஹீட் pulse can be called the combination several periodic waves at different frequencies and amplitudes. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் லேம்ப் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கொயர் பீட் பல்ஸ் மூலயமா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் ஆகிறது மூலயமா நமக்கு அந்த கேப்சர் வந்து ஐஆர் கேமரா மூலயமா நமக்கு கேப்சர் ஆகி நெக்ஸ்ட் வந்து சிங்க்ரனைசேஷன் யூனிட் மூலயமா பிசி கண்ட்ரோல் இமேஜ் ப்ராசஸிங்காக நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கவும் முடியுது. ஸோ இதில் வந்து இன்டர்னல் டிஃபெக்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த பல்ஸ்டு தெர்மோகிராஃபி மூலயமா நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி அதோட அவுட்புட் வந்து ஐஆர் கேமரா மூலயமா நமக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ ஒர்க்கிங் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா டூ ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளாஷஸ் ஆர் யூஸ் டு ஹீட் அப் த specimen surface after what the thermal changes are recorded in the infrared camera. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளாஷஸ் மூலயமா நம்ம அந்த ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுன்ற அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து ஐஆர் கேமராவில் கிடைக்குது. A synchronization unit is need to control the time between the lunch of the thermal pulse and the recording with the IR camera. எந்த அளவுக்கு ஹீட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஐஆர் கேமரா மூலமா நமக்கு வந்து லான்ச் ஆகுது. டேட்டா இஸ் ஸ்டோர்ட் அஸ் எ 3D மேட்ரிக்ஸ் வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த ஸ்பேஷியல் கோஆர்டினேட்ஸ் அண்ட் டி இஸ் த டைம். ஸோ ப்ராசஸிங் ஆஃப் த பல்ஸ்டு தெர்மோகிராஃபி டேட்டா அப்படின்னு எடுத்துனாக்கா இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிராஃபில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ டிஎஸ்ஏடி அப்படின்றது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் த ப்ரொஃபைல் நான் டிஃபெக்டிவ் பிக்சல். டிடிடி அப்படின்றது டெம்பரேச்சர் ஆஃப் த ப்ரொஃபைல் ஃபார் டிஃபெக்டிவ் பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபினாமினா இருக்குது. ஸோ ப்ராசஸிங் ஆஃப் பல்ஸ்டு தெர்மோகிராஃபி டேட்டாவில் வந்து டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்ஸ் ஃபார் நான் டிஃபெக்டிவ் பிக்சல் should follow that decay curve given by the one-dimensional solution for the Fourier equation.
ஸோ இதில் வந்து temperature decreases approximately as root t as per Fourier equation பொறுத்து except for the defective area where the cooling rate is totally different. ஸோ கூலிங் ஏரியாவை தவிர்த்து டிஃபெக்டிவ் ஏரியாவை தவிர்த்து கூலிங் ஏரியாவில் வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து வேரி ஆகும். அட்வான்டேஜஸ் அப்படி எடுத்தோம்னாக்கா பல்ஸ்டு தெர்மோகிராஃபி இஸ் எ ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி டு டெப்ளாய். இட் எக்ஸ்பிரிமெண்டல் டைம் வேரிஸ் ஃப்ரம் எ ஃபியூ செகண்ட்ஸ் ஃபார் ஹையர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல் டு எ ஃபியூ மினிட்ஸ் டு லோவர் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல். இது வந்து ஈஸியாக நம்ம வந்து டெஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ணிடலாம். அவருடைய கன்சப்ஷன் அவருடைய டைம் வந்து கம்மி. Since a heat pulse can be seen as a set of several periodic thermal waves launched at once, several data points can be extracted from a single experiment. Pulsed thermography is sensitive to voids and inclusion in the material which are difficult to detect. இதான் இதனுடைய advantages. Disadvantages the data processing of pulse thermography is complex as compared to lock-in. Lock-in கம்பேர் பண்ணும்போது இது வந்து டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். The result are affected by non-uniform heating, emissive variations, environmental reflections and the surface geometry. So lock-in thermography அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா lock-in thermography is known as a modulated thermography. So இதில் வந்து in this particular method a small surface spot is periodically illuminated by a intensity modulator laser beam to inject thermal waves into the specimen. இதில் வந்து thermal waves வந்து laser beamல இருந்து thermal waves வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். Sinusoidal thermal waves are typically used in lock-in thermography. The periodic wave propagates by radiation through the air until it touches the specimen surface where heat is produced and propagates through the material. Internal defects acts as barrier for heat propagation which produces a change in amplitude phase of the response signals at the surface. The thermal response is recorded using an infrared detector and the decomposed by a lock amplifier to extract the amplitude and the phase of the modulation. ஸோ இதில் நம்ம வந்து லேசர் மூலயமா நம்ம வந்து தெர்மல் வேவ்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலயமா நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்பெசிமனை வந்து ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணுறது வந்து பர்டிகுலர் டைமுக்கு நம்ம ஹீட் பண்ணுறோன்றப்போ அதை நம்ம வந்து ஐஆர் இன்ஃப்ராரெட் கேமரா மூலயமா நம்ம கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் யூனிட் மூலயமா நம்ம அவுட்புட் எடுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். இதனுடைய அட்வான்டேஜஸ் எடுத்துட்டோம்னாக்கா energy required to perform LT experiment is generally less than in other active techniques which is very very helpful. ஸோ இதை வந்து LT கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாகுது. இஃப் எ லோ பவர் சோர்ஸ் இஸ் டு பி யூஸ்ட், பவர் சோர்ஸ் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஸ்பெஷல் கேர் ஹேஸ் டு பி கிவன் டு த இன்ஸ்பெக்டட் பார்ட்ஸ் தட் இஸ் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பீசஸ் ஒர்க் of art, frescoes. So இதனுடைய advantages. Disadvantages என்னன்னாக்கா it is in general slower than other approach such as pulsed thermography. Pulsed thermography கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேர் தட் இஸ் lock-in amplifier is needed to order to retrieve the amplitude and the phase of the response. எக்ஸ்ட்ரா டிவைசஸ் வந்து இது தேவைப்படும். அப்ளிகேஷனாக்கா determination of coating thickness, detection of delaminations, determination of local fiber orientation, detection of corrosion. So இதனுடைய மெயின் அப்ளிகேஷன்ஸ். internal excitation அப்படி எடுத்தோம்னாக்கா energy is injected into the specimen in order to simulate exclusively the defect. Vibrothermographic techniques uses the internal excitation to perform the inspections. Vibrothermography அப்படின்றது வந்து known as ultrasound thermography or maybe thermosonics. The ultrasonic waves is produced within specimen by the transducer made of a stack of piezo elements and concentrated in a titanium horn that acts like hammer. After the elastic waves are injected to the specimen, they travel through a material and dissipate their energy mostly in the defects. The thermal waves then traveled by conduction to the surface where the detection of the IR camera.
ஸோ இதில் நம்ம வந்து வைப்ரேஷன் சோர்ஸ் மூலயமா நம்ம அந்த டெஸ்ட் பண்ணக்கூடிய டெஸ்டிங் சாம்பிள்ஸில் நம்ம வந்து ஒரு வைப்ரேஷனை கண்டினியூஸாக நம்ம வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது அதில் வந்து எலாஸ்டிக் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி உருவாகிறது மூலயமா அதிலிருந்து தெர்மல் வேவ்ஸாக கன்வெர்ட் ஆகி அது வந்து நமக்கு வந்து ஐஆர் கேமரா மூலயமா கேப்சர் ஆகி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி பிளாட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து வைப்ரேஷன் சோர்ஸ் அப்படின்றது வந்து அந்த டெஸ்டிங் ஸ்பெசிமென்ட்ல வந்து வைப்ரேஷனை கொடுக்குது. ஸோ அது வந்து கண்ட்ரோல் யூனிட் வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறதால அது எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் யூனிட் மூலமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இந்த இன்ஃப்ராரெட் ஐஆர் கேமரா தான் வந்து அந்த இதை வந்து கேப்சர் பண்ணி நமக்கு பிசியில் வந்து அவுட்புட்டாக வந்து கொடுக்குது. இதான் வந்து வைப்ரோ தெர்மோகிராஃபி. ஸோ கான்ஃபிகரேஷன் ஆஃப் த வைப்ரோ தெர்மோகிராஃபி டெஸ்டிங் எடுத்தனாக்கா 2 டைப்பில் வந்து இருக்குது. ஒன்று வந்து பர்ஸ்ட் வைப்ரோ தெர்மோகிராஃபி, இன்னொன்று வந்து லாக்கிங் வைப்ரோ தெர்மோகிராஃபி. ஸோ பர்ஸ்ட் டைப்னாக்கா அனலாக் டு பல்ஸ் தெர்மோகிராஃபி. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா அல்ட்ராசானிக் டிரான்ஸ்டியூசர் மூலயமா இன்புட் சிக்னல்ஸை வந்து நம்ம வந்து இன்புட் சிக்னல்ஸை கொடுத்து டெஸ்ட் ஸ்பெசிமென்ல கொடுத்து நமக்கு வந்து அல்ட்ராசானிக் டிரான்ஸ்டியூசர் மூலயமா நமக்கு வந்து அவுட்புட் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐஆர் கேமரா மூலயமா நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் சிக்னல்ஸ் எடுத்து வந்து ஐஆர் கேமராவில் நம்ம பிளாட் பண்ணி அவுட்புட் வந்து எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து லாக்கிங் வைப்ரோ தெர்மோகிராஃபி வந்து அனலாக் டு லாக்கிங் தெர்மோகிராஃபி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இன்புட் சிக்னல் வேவ்ஸு. ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்தோன்னாக்கா ரெஸ்பான்ஸ் சிக்னல் வந்து நமக்கு சைனூசாய்டல் ஃபார்மில் இருக்கும். மேலே வந்து அல்ட்ராசானிக் டிரான்ஸ்டியூசரை வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தோன்னாக்கா ஐஆர் கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் வந்து கேப்சர் பண்ணுவோம். அட்வான்டேஜஸ் அப்படி எடுத்தோம்னாக்கா in either lock-in or burst configuration VT is extremely fast technique. Vibration thermography வந்து fast technique. Defect detection is independent from its orientations inside the specimen and both internal and surface defects can be detected. It is the most appropriate techniques to inspect some type of defects like micro crack, delamination, etc. ஸோ இதில் வந்து டீலாமினேஷன், மைக்ரோ கிராக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். திஸ் இஸ் ஒன்லி மினிமல் ஹீட்டிங் ஆஃப் த இன்ஸ்பெக்டட் ஸ்பெசிமன் சின்ஸ் எனர்ஜி இஸ் யூஸ்வலி டிசிபேட்டட் மோஸ்ட் இன் த டிஃபெக்டிவ் ஏரியாஸ். ஸோ இதில் வந்து மினிமம் ஹீட்டிங் இது அதையே நம்ம வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துனாக்கா இட் இஸ் நெசசரி டு ரீலோகேட் த டிரான்ஸ்டியூசர் டு கவர் எ லார்ஜ் ஏரியா ஃபார் இன்ஸ்பெக்ஷன். ஹென்ஸ் VT is only suitable for relatively small objects. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த டிரான்ஸ்டியூசரை வந்து ரீலோகேட் பண்ணணும். நம்ம எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுமோ அந்த இடத்துல இது வந்து ரீலோகேட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ அது மூலயமா தான் நம்ம வந்து அந்த வைப்ரேஷன் சோர்ஸை நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். த மோஸ்ட் இன்கன்வீனியன்ட் எக்ஸ்பர்ட் ஆஃப் VT is need of a coupling media between the sample and the transducer and need of holding the specimen. A bad coupling implies a poor ultrasonic transmission, but more precisely it creates unwanted heat in the vicinity of the ultrasound injection point. So passive thermography அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா in passive thermography the features of interest are naturally at a higher or lower temperature at the background. ஸோ இது வந்து higher temperature or lower temperature இதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா சர்வைலன்ஸ் ஆஃப் அ பீப்புள் ஆன் எ சீன். ஆல் அப்ஜெக்ட்ஸ் above absolute zero emit thermal infrared energy. So thermal camera can passively see all objects regardless of ambient light. ஸோ இதில் வந்து டெஸ்டிங் ஸ்பெசிமன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பேசிவ் தெர்மோகிராஃபி மூலயமா நமக்கு வந்து அந்த இன்ஃப்ராரெட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணி ஐஆர் கேமரா மூலயமா நம்ம வரக்கூடிய அந்த அவுட்புட்டை கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் யூனிட் மூலயமா நமக்கு பிசியில் வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து ஃப்ளா டிஃபெக்ட்டு. ஸோ இது மேலே இருக்கிறதா வந்து சம் வாய்டு இல்லை இது மாதிரி ஏதாவது டிஃபெக்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது நம்ம கொடுக்குறத வந்து இது மூலயமா வரக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து ஐஆர் கேமராவில் கேப்சர் ஆகி கண்ட்ரோல் யூனிட் மூலயமா நமக்கு பிசியில் வந்து அவுட்புட்டாக வந்து கிடைக்கும். இதுதான் பேசிவ் தெர்மோகிராஃபி.
Next வந்து important application of a passive approach. Passive thermography inspection have a several application in different sections. First வந்து அதனா production. Productionல பார்த்தோம்னாக்கா inspection of a printed circuit board அதாவது PCBs to detect solder bridges and overheating component. ஸோ அதில் வந்து அந்த சால்டரிங் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஓவர்ஹீட்டிங் காம்பனண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. சீம் ட்ராக்கிங் இன் ஆர்க் வெல்டிங். ஆர்க் வெல்டிங்கில் அந்த சீமை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் in the production of metal recording of a temperature profile enables monitoring of steel quality in continuous casting. Next பார்த்தோம்னாக்கா இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராரெட் தெர்மோகிராஃபி மானிட்டர்ஸ் குவாலிட்டி இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹை க்ளோஸ் பேப்பர். ஸோ அந்த பேப்பரினுடைய அதனுடைய குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம்னாக்கா தெர்மோகிராம் ஷோயிங் த எக்ஸசிவ் ஹீட்டிங் ஆன் த தெர்மல் இன் எ ஃபியூஸ் பிளாக். கீழே பார்த்தோம்னாக்கா தெர்மோகிராஃபிக் ஓவர் ஹீட்டிங் ஆஃப் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் வைண்டிங். ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜஸ்லையும் அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் லெவல் இருக்குது எவ்வளோ மெயின்டைன் ஆகுது அப்படின்றது மூலயமா அதனுடைய குவாலிட்டியும் அதனுடைய ப்ராசஸையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வேரியிங் ஆகிற லெவலை வச்சு நம்ம அது ஒரு லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் எடுத்தோம்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டர்பைன் பிளேட்ஸ் இன் ஜெட் என்ஜின். ஸோ ஜெட் என்ஜினில் இருக்கக்கூடிய டர்பைன் பிளேட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் தெர்மல் இன்சுலேஷன் ஆஃப் பில்டிங் என்வெலப்ஸ் ஹீட்டட் ஃப்ளோர்ஸ் சர்ஃபேஸ் வால்ஸ் இது பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. எஸ்டிமேஷன் ஆஃப் லிக்யூட் லெவல்ஸ் இன் டேங்க்ல இருக்கக்கூடிய லிக்யூட் லெவலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கும் இயர்லி டிடெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர் ஹீட்டிங். டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர் ஹீட்டிங்கில் ஆகிறத முன்னாடியே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் விசுவலைசேஷன் ஆஃப் கேஸ் லீக்கை வந்து விஷுவலைசேஷன் பண்ணி நம்ம பார்க்கறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெடிசின் அடுத்தது பார்த்தோன்னாக்கா எவாலுவேஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் டிஸார்டர்ஸ் ஆஃப் த musculoskeletal system. Monitoring of road traffic, detection of forest fire. So இதில் வந்து road trafficல வந்து infrared thermography enables moving road vehicles which be hotter than their surrounding. ஸோ அதில் வந்து road trafficல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் forest fires, safety of forest area through yearly detection of small மோல்டரிங் ஃபயர்ஸ். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாவில் எதனா ஃபயர் ஏற்படுது அப்படின்னாக்கா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தோன்னாக்கா அஸ்ட்ரானமியில் வந்து சேட்டலைட் வித் இன்ஃப்ராரெட் இமேஜிங் கேப்பபிலிட்டிஸ் ஆர் ஆல்சோ யூஸ் இன் மானிட்டர் த எர்த்ஸ் வெதர். எர்த் வெதரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டு ஸ்டடி வெஜிடேஷன் பேட்டர்ன் அண்ட் த ஜியாலஜி, டு மெஷர் சர்ஃபேஸ் ஓஷன் அண்ட் த கிளவுட் டெம்பரேச்சர். ஸோ பூமியினுடைய தகவமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மழை அதனுடைய டெம்பரேச்சர் லெவல் அதை கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது. மிலிட்ரி அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ரிவீலிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் டார்கெட் இன் புவர் விசிபிலிட்டி கண்டிஷன் லைக் நைட் இன் ஃபாக். ஸோ நைட் டைமில் பனிமூட்டமான டைமில் வந்து அதை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏர் டு ஏர் டிடெக்ஷன் ஆஃப் இன்கமிங் எனிமி மிசைல்ஸ் ஏர்கிராஃப்ட் ஃப்ரம் த ஹாட் எக்ஸாஸ்ட் கேஸஸ். ஸோ காற்றுல நம்ம வந்து இது பண்ணும்போது அதை வந்து இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வச்சு அதனுடைய மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சர்வைலன்ஸ் இன் செக்யூரிட்டி, லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இந்த ஃபீல்டுலையுமே வந்து யூஸ் ஆகுது. அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் கேச்சிங் மூவிங் டார்கெட் இன் ரியல் டைம், டு ஃபைண்ட் deterioration like high temperature components prior to their failure, to measure or observe in areas inaccessible or hazardous for the method, to find defects in shaft, pipe and other metal or plastic parts, to detect object in dark areas. So இதான் இதனுடைய advantages. Disadvantages நாக்கா quality camera often have a high precise range due to expense of the large pixel array. So அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். Fewer pixel reduces the image quality, making them more difficult to distinguish proximate target with the same field of review. ஸோ ஹை பிக்சல் கேமரா மூலயமா தான் இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். லோ பிக்சர் கேமராவில் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக ப்ராப்பராக அக்யூரேட்டாக இருக்காது. அக்யூரேட் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் hindered by differing emulsivities and reflections from the other surfaces. Most camera have plus or minus 2% accuracy or
works in measurement of temperature and are not as accurate as a contact method. So methods and instruments are limited to directly detect the surface temperature. ஸோ மெத்தட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை. அதான் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் தெர்மோகிராஃபிக் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குது, எந்தெந்த டைப்பில் எந்த மெத்தடில் வந்து நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றியும், ஆக்டிவ் தெர்மோகிராஃபினா என்ன, பேசிவ் தெர்மோகிராஃபினா என்ன அப்படின்றத பற்றியும், தெர்மோகிராஃபி நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மெத்தட்ஸ் பற்றியும் டைப்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.